பிரியமானவர்களே, ஆமின் வலையொலி வழங்கும் தவக்காலம் தகுந்த காலம் சிறப்பு சிந்தனை தொடரில் இன்று தற்புகழ்ச்சி விலக்கிட தகுந்த காலம் தவக்காலம் என்கிற கருப்பொருளில் சிந்திப்போம். தற்புகழ்ச்சி மனிதனின் மறைமுக வீழ்ச்சி. மனித வாழ்வில் பெரும்பாலும் காணப்படும் ஒரு பெரிய பலவீனம் தற்புகழ்ச்சி. மனிதன் தன் சாதனைகளை நினைத்து மகிழ்வது தவறு அல்ல. ஆனால் அதனை அளவுக்கு மீறி தன்னை குறித்து பெருமைப்பட்டுக் கொள்ளுதல், பிறரை விட தன்னை உயர்த்தி காட்டுதல் அல்லது எல்லா சிறப்பையும் தன்னிடமே சேர்த்துக் கொள்ளுதல் என்பது ஆபத்தான மனநிலையாக மாறுகிறது. உண்மையான மகத்துவம் தன்னை உயர்த்தி கூறுவதில் இல்லை, தன்னை தாழ்த்திக் கொண்டு பணிவுடன் வாழ்வதில்தான் உள்ளது. தற்புகழ்ச்சி என்பது ஒருவரின் வளர்ச்சியையும் உறவுகளையும் கெடுக்கக்கூடியது. இதை புரிந்து கொள்ள 3 முக்கிய உண்மைகளை நாம் இங்கே சிந்திப்போம். முதலாவது, தற்புகழ்ச்சி மனிதனின் உண்மையான மதிப்பை குறைக்கிறது. ஒருவர் தொடர்ந்து தன்னை பற்றி பெருமை பாட ஆரம்பித்தால் மற்றவர்கள் அவரை குறித்து கொண்டுள்ள நல்ல கருத்தை இழக்க தொடங்குவார்கள். உண்மையான திறமை கொண்டவர்கள் பெரும்பாலும் அமைதியாக இருப்பார்கள். அவர்களுடைய செயல்தான் அவர்களுக்காக பேசும். புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் கூறிய ஒரு முக்கியமான கருத்து, True greatness consists in being great in little things. அதாவது, உண்மையான மகத்துவம் என்பது சிறிய விஷயங்களிலும் நேர்மையுடனும் பணிவுடனும் இருப்பதில்தான் உள்ளது. அதேபோல் நம் தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் ஹியூமிலிட்டி இஸ் த மதர் ஆஃப் ஆல் வர்ச்சுஸ் என்று சொல்லுகிறார். பணிவு இல்லாத இடத்தில் நற்குணங்கள் வளர முடியாது. தற்புகழ்ச்சி பெரும்பாலும் அகங்காரத்தை வளர்க்கிறது. அது மனிதனின் உண்மையான மதிப்பை மறைக்கிறது. ஒருவர் உண்மையில் பெரியவர் என்றால் அவரை பற்றி மற்றவர்கள் பேசுவார்கள். ஆனால் ஒருவர் தன்னை குறித்து தானே உயர்த்தி கூறிக்கொண்டால் அது அவரின் சிறுமையை வெளிப்படுத்துகிறது. இரண்டாவதாக, தற்புகழ்ச்சி மனிதனை கற்றுக்கொள்ளாதவராக மாற்றுகிறது. ஒருவர் தன்னை எல்லாவற்றையும் அறிந்தவர் என்று எண்ணிக்கொண்டால் அவர் இனி வளர முடியாது. ஏனெனில் கற்றுக்கொள்வதற்கு பணிவு மிகவும் அவசியம். கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் அவர்கள் கூறிய புகழ்பெற்ற வார்த்தை, I know that I know nothing. இந்த ஒரு வாக்கியம் மனித அறிவின் உண்மையை வெளிப்படுத்துகிறது. ஒருவர் தன்னை எல்லாம் தெரிந்தவர் என்று நினைத்தால் அவர் அறிவை வளர்க்க முடியாது. ஆனால் தன்னிடம் இன்னும் கற்றுக்கொள்ள நிறைய உள்ளது என்று உணர்ந்தால்தான் முன்னேற்றம் ஏற்படும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் கூறுவார், The more I learn, the more I realize how much I do not know. இவரின் வார்த்தைகள் நமக்கு ஒரு பெரிய பாடம் தருகின்றன. உண்மையான அறிவாளிகள் தங்களை பற்றி பெருமை பேச மாட்டார்கள். அவர்கள் எப்போதும் கற்றுக்கொள்வதில் கவனம் செலுத்துவார்கள். தற்புகழ்ச்சி மனிதனை வளர்ச்சியிலிருந்து நிறுத்திவிடும். பணிவு மனிதனை வளரச் செய்யும். மூன்றாவதாக, உண்மையான தலைவர்கள் தங்களை அல்ல பிறரை உயர்த்துவார்கள். உண்மையான தலைவர்களின் தன்மை என்னவென்றால், அவர்கள் தங்களை உயர்த்திக் கொள்ள முயற்சிக்க மாட்டார்கள். அவர்கள் பிறரை ஊக்குவித்து உயர்த்துவார்கள். தென்னாப்பிரிக்காவின் மிகப்பெரிய தலைவரான நெல்சன் மண்டேலா அவர்கள் கூறுவார், A good leader is one who is humble enough to listen. ஒரு நல்ல தலைவர் எப்போதும் மற்றவர்களின் கருத்தை கேட்கும் பணிவுடன் இருப்பார். தற்புகழ்ச்சியில் வாழ்பவர்கள் பிறரை மதிக்க மாட்டார்கள். அதேபோல் அமெரிக்க குடியரசுத் தலைவர்களில் ஒருவரான ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் கூறுவார், Nearly all men can stand adversity, but if you want to test a man's character, give him power. அதிகாரம் கிடைக்கும் போதுதான் ஒருவரின் உண்மையான குணம் வெளிப்படும். சிலர் அதிகாரம் கிடைத்தவுடன் தங்களை உயர்த்தி கூற ஆரம்பிப்பார்கள். ஆனால் உண்மையான தலைவர்கள் அதிகாரத்தை தங்கள் புகழுக்காக பயன்படுத்தாமல் மக்களின் நலனுக்காக பயன்படுத்துவார்கள். தற்புகழ்ச்சி ஒரு மனிதனை தற்காலிகமாக
பெரியவராக காட்டலாம். ஆனால் அது நீண்ட காலத்தில் அவரை வீழ்ச்சிக்கு கொண்டு செல்லும். பணிவு, அமைதி, மற்றவர்களை மதிக்கும் மனப்பான்மை, இவைதான் மனிதனை உண்மையில் உயர்த்தும் குணங்கள். நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான உண்மை என்னவென்றால், பெரிய மரங்கள் கூட அதிகமாக பழம் தரும்போது தாழ்ந்து நிற்கும். அதுபோல் உண்மையான மகத்துவம் கொண்டவர்கள் தங்களை உயர்த்தி கூற மாட்டார்கள். எனவே நம் வாழ்க்கையில் சாதனைகள் வந்தாலும் நம் மனதில் பணிவு நிலைத்து இருக்க வேண்டும். பிறரை மதித்து தொடர்ந்து கற்றுக்கொண்டு நம் செயல்கள் மூலம் பேசுவோம். அப்போதுதான் நம் வாழ்வு உண்மையான மகத்துவத்தையும் மரியாதையையும் பெறும். நன்றி.